சாம்பார் வந்து திக்காக டேஸ்ட்டாக வேணும்னா அப்போ இந்த மாதிரி சாம்பார் பொடி நம்ம ரெடி பண்ணலாம். பாருங்கள், 50 கிராம் கடலைப்பருப்பை நான் வந்து இரும்பு கடாயில் போட்டு வறுத்து எடுக்கிறேன். இப்போ 50 கிராம் உளுந்து, அதுவும் நம்ம வறுத்து எடுக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி, இது வந்து 75 கிராம் நம்ம எடுக்கலாம். இனியும் வாசனை வர்றது வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கலாம். இப்போ அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கிடுங்க. நான் வந்து ஒரு 8 காஞ்ச மிளகாய் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். காஷ்மீர் மிளகாய் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து 1½ டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். அதையும் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் இதில் ஆட் பண்ணுறேன். அதுவும் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு நம்ம வந்து நல்ல மிளகு, அதுவும் லைட்டாக நம்ம வறுத்து எடுக்கலாம். இது வறுக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க, வெடிக்க ஆரம்பிக்கும். அதை வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அதை மாற்றிடலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை, 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நம்ம வறுத்தெடுக்கலாம். கருவேப்பிலையை நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு ஏற்றபடி அந்த சாம்பார் பொடி நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம இதில் வந்து மஞ்சள் பொடி மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணலை. நீங்கள் சாம்பார் வைக்கும்போது மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 3/4 டீஸ்பூன் நம்ம வந்து காயப்பொடியை அந்த சூடு உள்ள கடாயில் வறுத்து எடுத்துடுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். தேங்க்யூ.